வேப்பர் என்ற ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பல்ல மக்கள் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பாட்டு சத்தம் கேக்குது, நடனம் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டமாகவே இருந்துச்சு அந்த கப்பலுக்குள்ள. ஆற்றில் அருகில் இருந்த ஒரு சிறிய படகுல பிரையன் என்ற பையன் இருந்தான். அவன் அந்த பெரிய கப்பல்ல பாக்குறான், நம்ம படகு ரொம்ப சின்னதா இருக்கு, அந்த கப்பல் பாத்தியா எவ்வளவு பெருசா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மக்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எல்லா வசதியும் அந்த கப்பல்ல இருக்கு. நம்ம படகு இவ்வளவு சின்னதா இருக்கு, ஒரு வசதியுமே இல்லையே, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்துகிட்டான். ஆனா வேப்பர்ல எல்லாம் வெளிப்படையாக தோன்றியது போல இல்ல. அந்த மகிழ்ச்சியாக இருந்த மனிதர்களுக்கு ஒண்ணு தெரியாது, என்னன்னா அவங்களுடைய கப்பல் ஒரு பெரிய டேஞ்சர்ல மாட்ட போகுதுன்னு. அந்த கப்பல் போற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கிற அருவி கிட்ட போகுது. சோ அந்த கப்பலுக்கு தப்பிக்கவே முடியாம அந்த அருவியில விழுந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்க, நாசம் அடைய போறாங்க. சில நேரத்துல நம்மளும் யோசிக்கிறது, அவங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்களே, நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு நினைக்கிறோம். அது நம்ம ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அவங்க அவங்களுக்கு வெளியில பாக்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு ஃபேஸ் பண்ற பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண முடியாது, நீங்க ஃபேஸ் பண்றது அவங்களால முடியாது. நம்ம வெளிப்புறமாக மக்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பொறாமை பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கடவுள் எனக்கு கொடுத்திருக்க இந்த வாழ்க்கை, அந்த சின்ன பையன் பிரையன் போல அந்த படகு அவனுக்கு இருந்தாலும் அவன் சேஃபா என்ன செய்வான், அவனுக்கு தெரியும் டைரக்ஷன், கொண்டு போயிடுவான். அந்த கப்பல் பெருசாக இருந்தாலும் மக்கள் ஜாலியாக இருந்தாலும் அவங்க என்ன செய்யல, சரியான வழியில போகாததுனால அவங்க எல்லாருமே ஆபத்துல மாட்டி ஒரு உயிர் கூட என்ன செய்யல, பிழைக்க முடியல. சில நேரங்களில் நீங்க அவன் எவ்வளவு ஒரு மோசமானவன், ஆனா அவன் மட்டும் ஜாலியா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க, அது தேவன் பார்த்து கொள்வார். நீங்க என்ன செய்யக்கூடாது, அதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு கடல் கொடுத்தது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு சமாதானத்தோடு உறங்க செல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தூங்குவதற்கு முன்னாடி இந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 73:3-16 தீயோரின் செழிப்பை கண்டபோது அகந்தையுள்ளவர்களை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன். இதை புரிந்து கொள்ள நினைத்த போது அது எனக்கு கடினமான காரியமாக தோன்றியது. ஆனால் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்ற போது அவர்களின் முடிவை அறிந்தேன். நிச்சயமாக நீர் அவர்களை வழுக்கலான இடங்களில் நிறுத்தி அழிவுக்குள் விழ செய்கிறீர். தீயவர்களுக்கு தேவன் பார்த்துக் கொள்வார். நீங்க அவங்களை பார்த்து வருத்தப்படாதீங்க. நீங்க நல்லவர்களாக இருங்க. Have a good night. God bless you.